அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் உபதேச அகாடமில இருந்து நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம் வந்துட்டு அடுத்த மாதம் நடக்க இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு 6th புக்லேருந்து 10th புக் வரைக்கும் வந்துட்டு புது புக்கு ரிவிஷன் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆப்பு தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு ஆல்ரெடி போனதில் வீடியோ போட்டோம். இன்னைக்கு பார்க்குறது வந்து செகண்ட் டைம் 6th தமிழ் செகண்ட் டைம் வந்துட்டு பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டின்லையும் வந்துட்டு 7, 8, 9, 10 வரைக்கும் பார்த்தலாம். நீங்கள் வந்துட்டு அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 6th தமிழ் கொஸ்டின் செகண்ட் டைம் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஒரு 30 கொஸ்டின் இருக்குது. நான் ஒவ்வொரு கொஸ்டினையும் வாட்ச் தான் 4 ஆப்ஷன் சொல்லிட்டு கடைசியாக தான் ஆன்சர் சொல்லுவேன். நீங்கள் ஒரு பேப்பர் பண்ண எடுத்து 1 by 1 வந்துட்டு ஆன்சர் கெஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. கடைசி 30க்கு எத்தனை மார்க் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க கொஸ்டின்குள்ள போகலாம். தெய்வத்தால் ஆகாத நின்று முயற்சி தன் மெய்வெடுத்த கூலி தரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மூதுரை நூலில் டேஸ் பாடல்கள் உள்ளன. ஆப்ஷன் ஏ 30, ஆப்ஷன் பி 31, ஆப்ஷன் சி 32, ஆப்ஷன் டி 100. சரியான விடை ஆப்ஷன் பி 31. அடுத்தது பாருங்க. மாசர என்ற சொல்லை பிரித்தால் கிடைப்பது மாசர பிரித்தது, அவ்வளவுதான். இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ மாச கூட்டல் அறை, ஆப்ஷன் பி மாசு கூட்டல் அறை, ஆப்ஷன் சி மாச கூட்டல் உரை, ஆப்ஷன் டி மாசு கூட்டல் உரை. இது வந்து ஒரு புக் பேக் கூட. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மாசு கூட்டல் அறை. அடுத்தது பாருங்க. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது என்ற பாடல் வரிகளை இயற்றியவர்? ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி முடியரசன், ஆப்ஷன் டி கண்ணதாசன். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதை பாருங்க, துன்பமுள்ளும் டாபிக்ல இருக்கும். மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்துட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து என்ன பாருங்க. நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன், ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். இப்பாடலில் சமர் என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன் ஏ வயல், ஆப்ஷன் பி போர், ஆப்ஷன் சி வீரம், ஆப்ஷன் டி சமம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி போர். அடுத்தது பாருங்க. சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்களை பரிசளிப்போம். இந்த இப்பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ முடியரசன், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி வாணிதாசன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார். அடுத்தவனா பாருங்க. பொறுத்துக. விடிவெள்ளி நம்பிளக்கு ஐலசா, தூங்குமணல் பஞ்சுமெத்தை ஐலசா, இடி வந்து நாம் காணும் கூத்து, நிலவு நாம் முகம் பார்க்கும் கண்ணாடி. 2, 1, 4, 3. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த என்ன பாருங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் என்று தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்ற நூல்? ஆற்றவும் கற்றார் அத்துடையார் அறிவுடையார் அத்துடையார். ஆப்ஷன் ஏ பழமொழி 400, ஆப்ஷன் பி மூதுரை, ஆப்ஷன் சி ஆசாரக்கவி, ஆப்ஷன் டி திருக்குறள். இது ஓரளவுக்கு எல்லாருமே எளிமையா போட்டுருவீங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார், நாற்றசையும் செல்லாத நாடு இல்லை, அந்த நாடு வேறு நாடாகாது, ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இது முடியும். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பழமொழி 400. அடுத்தது என்ன பாருங்க. சரியானவற்றை கண்டறிக. நெய்தல் திணைக்கான கூற்று வந்து சரியானதை கண்டுபிடிக்கணும். 1 பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். 2 மக்கள் வந்து அங்க வாழ்றவங்க வந்து பரதவர் பரத்தியர். 3 பூ வந்து தாளம்பூ. 4 தொழில் வந்து மீன் பிடித்தல். ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரி, ஆப்ஷன் பி 2, 3, 4 சரி, ஆப்ஷன் சி 1, 3, 4 சரி, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி, எல்லாமே சரிதான். அடுத்த பாருங்க. தவறானவற்றை கண்டறிய. மயங்கொலி. 1 உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன. 2 ஆனால் 2 சொல்லுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. 3 மொத்தம் 5 மயங்கொலி எழுத்துக்கள் உள்ளன. 4 டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 3 மற்றும், ஆப்ஷன் டி 1 மற்றும் 4. இதுல கேட்டிருக்கிறது என்னது? தவறானது கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் சி 3 மட்டும். இதுல 3 வந்து தவறு. மயங்கொலி வந்து 5 இல்ல, மயங்கொலி வந்து 8 இருக்கு. ஓகேங்களா? எதெல்லாம்? நா, 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 லா, 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 ரா, ரா, இதெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு மயங்கொலி வந்து மொத்தம் 8 இருக்கு. ஆனா இங்க 5 தான் சொல்லியிருக்கு. ஸோ மற்றதெல்லாம் கரெக்ட். இந்த
டா என்னும் எழுத்துக்கு முன் இன்னு தான் வரும், டன்னகரம்னு இதை சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். பிழையற்ற தொடரை கண்டறிக. இது வந்து ஒரு விதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, கரெக்டா படிச்சிருக்காங்க செக் பண்ணியிருக்காங்க. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும்ன்றத நம்ம கரெக்டா போட தெரியுதான்னு உங்களுக்கு செக் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் அது. ஓர் மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகளோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஆப்ஷன் பி, ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகளோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஆப்ஷன் சி, ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகளோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஆப்ஷன் டி, ஓர் மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இதுல பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி எப்பவுமே வந்துட்டு ஓர் தான் வரும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி எப்பவுமே வந்து ஒரு தான் வரும். ஆனா ஒரு நாளும் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கும். ஆனா அது உயிரெழுத்துக்கு முன்னாடி உயிரெழுத்து வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓரணும், உயிர்மை எழுத்து வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒருவும் பயன்படுத்தணும். இப்ப அது அப்படி பார்க்கும்போது வந்து ஆப்ஷன் பியை பாருங்க, மாவட்டம் இது வந்து உயிர்மை எழுத்துல வந்துட்டு தொடங்கியிருக்கு, அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு போட்டிருக்கோம், இது சரி. அதே மாதிரி வந்துட்டு அமைச்சர் வந்து உயிரெழுத்து, அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஓர் போடணும். அப்ப இந்த தொடர் வந்து சரியா இருக்கு, மற்றது எல்லாமே வந்துட்டு தவறா இருக்கு. அதே மாதிரி வந்து உயர்திணையை சொல்லும் போது வந்து அவரது பயன்படுத்தக்கூடாது, அவருடையன்னு பயன்படுத்தணும். அவரது எங்கேயுமே வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. ஓகே, அதனால இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த பாருங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரசு கீழ்த்திசை சூடி நூலகம் எந்த தளத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 2. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 7. அடுத்து பாருங்க, தமிழ் எழுத்துக்களில் டேஸ் எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை. ஆப்ஷன் ஏ உயிர், ஆப்ஷன் பி மெய், ஆப்ஷன் சி ஆயுதம், ஆப்ஷன் டி உயிர்மை. இது வந்து எளிமையா போட்டுடலாம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஆயுத எழுத்துக்கு வந்துட்டு இணை எழுத்துக்கள் இல்லை. அதே மாதிரி உயிர் எழுத்துல பாத்தீங்கன்னா ஐக்கு வந்துட்டு ஈவும் அவுக்கு வந்துட்டு ஊவும் இணை எழுத்துக்களாக வரும். அடுத்த வேணா பாருங்க, தவறான சொல்லை வட்டமிடுக. தவறான சொல்லலாம். அப்ப இதுல ஆப்ஷனை பார்த்து வந்துட்டு ஏதோ ஒரு 3 இதை வந்து மூணு இது வந்து சேமா இருக்கு, ஒன்று மட்டும் வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி பொருள்படணும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு இணையா இருக்குன்னு பாக்குறோம். அப்ப ஆப்ஷன் ஏ கண்டான், ஆப்ஷன் பி வென்றான், ஆப்ஷன் சி நண்டு, ஆப்ஷன் டி வண்டு. இதுல என்ன ஒற்றுமை இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். ஆப்ஷன் பி வென்றான். தவறானது கேட்டிருக்காங்க, அதனால ஆப்ஷன் பி வென்றான். இப்ப இது இந்த 3ல என்ன ஒற்றுமை இருக்குன்னு பார்க்கலாம். கண்டான் இட்டு இணை எழுத்து, நண்டு இட்டு இணை எழுத்து, வண்டு இட்டு இணை எழுத்து. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இரு ரா இன் போட்டிருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி வந்திருந்து ஏதாச்சும் ஒரு சொல்லி இருந்துச்சுன்னா கூட அது சரிங்களாம். ஸோ அதனால வெண்டான் என்பது வந்து இணை எழுத்து இல்லாம இருக்கு, அதனால அதுதான் பொருந்தாது, அதான் ஆன்சரும் கூட. அடுத்து பாருங்க, முத்தேன் அல்லாது எது? ஆப்ஷன் ஏ கொம்புத்தேன், ஆப்ஷன் பி காட்டுத்தேன், ஆப்ஷன் சி மலைத்தேன், ஆப்ஷன் டி கொசுத்தேன். சரியான ஆன்சர் இதுல முத்தேன் வந்து கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் வரும். எந்த தேன் வரானா காட்டுத்தேன். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்தது. நீங்க அகரவரிசைன்னு பார்க்கும்போது வந்துட்டு அகரவரிசைனா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுவோம். இது வராது அப்படின்னு வந்துட்டு கன்ஃபார்மா ஆப்ஷனை வந்துட்டு எலிமினேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா மற்ற இருக்க 2 வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா இப்போ அகரவரிசை பண்ணும்போது வந்து நம்ம உயிரெழுத்துக்கள் வந்திருக்கான்னு தான் பார்க்கணும். இதுல எங்கேயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எழுத்து உயிரெழுத்துல வரல, அப்போ உயிர்மை எழுத்தை தான் பார்த்தாகணும். அப்போ உயிர்மை எழுத்துல முதல் எழுத்து என்ன வரும்? கா வரும். கா ஞா சான்னு வரும். அப்ப இதுக்கு எங்க கா வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பில வந்துட்டு கா வந்திருக்கு. ஆனா கா வரல, கோணு வந்திருக்கு. காவோட வர்க்க எழுத்துல வந்திருக்கு. ஸோ அப்ப அதுதான் ஆன்சர். மற்றது எல்லாமே வந்துட்டு காக்கு அடுத்து தான் வரும். அப்ப ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கோயில், மரம், மாணிக்கம், முத்து என்பது சரியான ஆன்சராக இருக்கும். அடுத்து பாருங்க, திருவள்ளுவர் ஆண்டு எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தை முதல் நாள், ஆப்ஷன் பி தை 2ஆம் நாள், ஆப்ஷன் சி சித்திரை முதல் நாள், ஆப்ஷன் டி சித்திரை 2ஆம் நாள். இதற்கான சரியான விடை என்ன? ஆப்ஷன் ஏ தை முதல் நாள். இதில் நிறைய பேத்துக்கு வந்துட்டு தை 2ஆ தை முதலா குழப்பிக்கிட்டே இருக்கும். திருவள்ளுவர் ஆண்டு வந்து தை முதலா தை 2ஆன்னு வந்துட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ இதற்கு வந்துட்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், தை முதல் நாள் தான். அடுத்தது பாருங்க, தவறான வச்சை கண்டறிய. காமராஜர் 1, காமராஜர் வாழ்ந்த சென்னையில மற்றும் விருதாச்சலம் இல்லா ஆகியன அரசுடமை ஆக்கப்பட்டது.
2 கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. 3 காமராஜர் இறந்த நாளே கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. இதுக்கு தவறானது கேட்டிருக்காங்க. எது ஆன்சராக இருக்கக்கூடும் அப்படின்னா 1 மற்றும் 3 ஆப்ஷன் சி. ஸோ இதில் கொஸ்டினை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வாசிக்கணும். இங்கே ஒன்று பாருங்க, காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதாச்சலம் போட்டிருக்கு. விருதுநகர்னு போட்டிருந்தா தான் கரெக்ட். விருதாச்சலம் தவறு, அதனால இது தவறு. 2 பாருங்க, கன்னியாகுமரியில் காமராஜர் மணிமண்டபம் கூடாது சரி. 3 பாருங்க, காமராஜர் இறந்த நாளே கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடலாம். இறந்த நாளே கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடலாம், பிறந்த நாளை தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடலாம். ஸோ அதனால 1, 3 தவறு. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, பொறுத்துக. மின்னிதழ் இமெயில், மின் தூக்கி இ மேகசின், மின் படிக்கட்டு லிஃப்ட், மின்னஞ்சல் எஸ்கலேட்டர். இதை சரியா நம்ம பொறுத்த சொல்லியிருக்காங்க. மின் இதழ்னா இ மேகசின், மின் தூக்கினா லிஃப்ட், மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின்னஞ்சல் இமெயில். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் 2, 3, 4, 1. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, மாடு என்ற சொல்லின் பொருள் யாது? ஆப்ஷன் ஏ விலங்கு, ஆப்ஷன் பி செல்வம், ஆப்ஷன் சி மகிழ்ச்சி, ஆப்ஷன் டி நிறைந்த. இதற்கு மாடு என்பதற்கு சரியான என்ற சொல்லின் சரியான பொருள் ஆப்ஷன் பி செல்வம். அடுத்து என்ன பாருங்க, ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை உடையது? ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை உடையது? ஆப்ஷன் ஏ 99, ஆப்ஷன் பி 98, ஆப்ஷன் சி 100, ஆப்ஷன் டி 102. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 100. அடுத்து என்ன பாருங்க, தவறானவற்றை கண்டறிய. லோரி பஞ்சாப், மகர சங்கராந்தி மராட்டியம், பொங்கல் தமிழ்நாடு, உத்தராயன் உத்தரப்பிரதேசம். இதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா வேற மாநிலங்களில் என்னென்ன பேரில் அழைக்கப்படுது, அது கரெக்டான இணையெல்லாம் விட்டுட்டு எது தவறுன்னு கேட்டிருக்காங்க 4 இதில். இப்போ லோரி பஞ்சாப், மகர சங்கராந்தி மராட்டியம், பொங்கல் தமிழ்நாடு. அப்போ தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், உத்தராயன் உத்தரப்பிரதேஷ். இதுதான் தவறு. அப்போ உத்தராயன் எங்க வரும் அப்படின்னா ராஜஸ்தானுக்கு வரும் பாருங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்துக்கு தான் மகர சங்கராந்தி வருது. பஞ்சாப் லோரி, ராஜஸ்தான் குஜராத் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு தான் உத்தராயன் வருது. குஜராத் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு உத்தராயன் வருது. அடுத்து என்ன பாருங்க, சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4ம் காணப்படும் ஒரே இடம். ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம், ஆப்ஷன் பி மாமல்லபுரம், ஆப்ஷன் சி தஞ்சாவூர், ஆப்ஷன் டி திருவாரூர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மாமல்லபுரம். அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு அகரவரிசை. அகரவரிசைனாலே ஆப்ஷன் எது எலிமினேட் பண்ணணுமோ அதை எலிமினேட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத ஒரு ஆர்டரா அகரவரிசைப்படுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துல இருக்கான்னு பார்க்கணும். 4 ஆப்ஷன்லயும் உயிரெழுத்துல தொடங்கல. அப்போ உயிர்மை எழுத்துல இருக்கான்னு பார்க்கணும். ஆமா, 4மே உயிர்மை எழுத்துல தான் இருக்கு. அப்போ உயிர்மை எழுத்துல எந்த எழுத்துல இருக்குன்னா பால இருக்கு, பா வரிசையில இருக்கு. பாவோட வர்க்க எழுத்துக்கள்லயும் இருக்குது. ஸோ அப்ப பா பா பி பி, அப்போ பா தான் வருது. மற்றதுல ஆரம்பிக்கிறதுலாம் எலிமினேட் பண்ணிடலாம். பாட்டெலாம் அதுக்கு அடுத்து தான் வரும், பொவம்லாம் அதுக்கு அடுத்து தான் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் பி ஆப்ஷன் சில தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்கும். அது என்னன்னு செக் பண்ணலாம். ஆப்ஷன் பி பாருங்க, பட்டு, பா பா, பி பி, பே பே, பை பை இங்கே வருது, அதுக்கு அடுத்து தான் பொவம் வருது. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, கூற்று 1, தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள். கூற்று 2, நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு, தாள் கூட்டல் ஆட்டு என பெயர் பெற்றது. கூற்று 3, இது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. இதுல எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி, 3 தவறு. ஆப்ஷன் பி கூற்று 1, 3 சரி, 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1, 2, 3 சரி. ஆப்ஷன் டி கூற்று 2, 3 சரி, 1 தவறு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று 1, 2, 3 சரி. அடுத்த பாருங்க, பின் வருவனவற்றில் தவறாக பொருந்தியுள்ள இணை எது? ஆப்ஷன் ஏ விலை பொருளின் மதிப்பு. ஆப்ஷன் பி விலை விளைத்தல். ஆப்ஷன் சி வானம் ஆகாயம். ஆப்ஷன் டி இலை நூல் இலை. இதுல தவறாக எது பொருத்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால ஆப்ஷன் பி விலை விளைத்தல்ல, விலைனா விருப்பம்னு வரும், விருப்பம். இது வரைக்கும் பாருங்க, விலை விரும்பு அப்படின்ற மாதிரி பொருளை குறிக்குது. ஓகே, அடுத்த வேணா பாருங்க, பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டவை. ஆப்ஷன் ஏ இஞ்சி, ஆப்ஷன் பி கண்ணாடி, ஆப்ஷன் சி கற்பூரம், ஆப்ஷன் டி பட்டு.
இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இஞ்சி. இந்த கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யல, இறக்குமதி தான். சீனத்துல இருந்து இறக்குமதி தான் செஞ்சிருப்போம். இஞ்சி தான் நம்ம ஏற்றுமதி பண்ணியிருப்போம். இது வரை பாருங்க, தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில்தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்ற பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அடுத்த வினா பாருங்க, பண்டம் கூட்டல் மாற்று என்பதை சேர்த்தால் கிடைப்பது. ஆப்ஷன் ஏ பண்டம் மாற்று, ஆப்ஷன் பி பண்டம் மாற்று, ஆப்ஷன் சி பண் மாற்று, ஆப்ஷன் டி பண்டு மாற்று. இதுக்கு சரியான ஆன்சர் பண்டம் கூட்டல் மாற்று, பண்ட மாற்று. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் ஏ பரிபாடல், ஆப்ஷன் பி நச்சினை, ஆப்ஷன் சி பட்டினப்பாலை, ஆப்ஷன் டி புறநானூறு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. அடுத்த பாருங்க, சரியானவற்றை கண்டறி. ஆப்ஷன் ஏ மெல்லின மெய் எழுத்துக்கு அடுத்து வல்லின எழுத்து இனமாகும். ஆப்ஷன் பி இடையின எழுத்துகளுக்கு மெல்லின மெய் இனமாகும். ஆப்ஷன் சி ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து உண்டு. ஆப்ஷன் டி ஐ என்ன எழுத்துக்கு இன எழுத்து இல்லை. இதுல வந்துட்டு சரியானதை கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெல்லின மெய் எழுத்துக்கு அடுத்து வல்லின எழுத்து இனமாகும். வண்டு அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு வண்டு இது பார்த்தீங்கன்னா மெல்லின மெய். அதே மாதிரி இந்த டூ பார்த்தீங்க அப்படின்னா வல்லின எழுத்து. கசட தபர டூ வந்து வல்லின எழுத்து. அப்போ ஆப்ஷன் ஏ சரி. அதே மாதிரி சி ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது, ஆனா அங்க உண்டுன்னு சொல்லியிருக்கு. ஐ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இருக்கு. ஐக்கு வந்து ஈ தான் இணை எழுத்து. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. இவன் ஆ ஓ இன்னுள் யா யா மொழியின் முதலில் வருவே புறச்சற்று, மொழியின் இறுதியில் வருவே அகச்சுட்டு. சரியா பொருத்தணும். இதுல பாத்தீங்கன்னா இவன் அப்படின்றது வந்துட்டு அகச்சொட்டு, இன்னுள் அப்படின்றது புறச்சொட்டு, மொழியின் முதலில் வருபவை யா யா, மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ. அப்ப சரியான ஆன்சர் 4 3 2 1 ஆப்ஷன் ஏ சரி. அவ்வளவுதான், 30 கொஸ்டின் முடிஞ்சு. நம்ம அடுத்து 6th தேர்ட் யூனிட் பார்க்கலாம். இதுல வந்துட்டு 30க்கு எவ்வளவு மார்க் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு நல்ல காலையில பார்க்கலாம். தேங்க்யூ.